ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 minute சார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னால் கரெக்டாக அப்டேட்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தால் அதனால என்னால் அது கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு லாஸ்ட் வீடியோஸில் நிஃப்டி எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஐ மீன் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எந்த மாதிரி பேன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன சொல்லியிருப்பேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் இங்கிருந்து திருப்பி மேலே போனாங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக். ஸோ இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இங்க இருக்கிற அப்பர் சைடு ஆர்டர் பிளாக்குக்கும் இங்க இருக்கிற டவுன் சைடு ஆர்டர் பிளாக்குக்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்ப நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறது பெட்டர். எய்தர் ஒன்ஸ் வந்துட்டு அப்பர் சைட்ல போய் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் தாண்டி மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்ஸ் ஒரு பிரேக்கர் பிளாக்கா மாத்தி ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட் வச்சிச்சுனால் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுங்க. அது வந்துட்டு ஒரு பெர்ஃபெக்டான என்ட்ரியா இருக்கும். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இங்கிருந்து திருப்பி கீழே இறங்கி இந்த ஆர்டர் பிளாக்கு கீழே மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் க்ளோஸ் வச்சு ஃபர்தரா கீழே வரப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிளிப்பில் நான் வந்துட்டு இந்த ஏரியாஸே என்னோட க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லியிருப்பேன், விச் இஸ் 23,778 சம்திங் ஏரியாஸ், இந்த ஏரியாஸை. ஸோ இதுக்கு மேலே ஒன்ஸ் மார்க்கெட் நமக்கு க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டமும், இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன கேப் அப் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைட் மட்டம் எக்ஸாக்ட்லி நம்ம சொல்லியிருந்த அந்த க்ரூஷியல் பாயிண்ட்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அண்ட் அகெயின் அங்கேருந்து ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மட்டமே இன்னைக்கான மார்க்கெட்ல நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நம்ம நேத்திக்கான வீடியோஸ் வச்சு நீங்க இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட்ஸை கெயின் பண்ணிருக்க முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் இன்கேஸ் நீங்க பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் உங்களால இன்னும் ப்ராஃபிட்டபிளா வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸை நீங்க கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எப்படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிஸ்ல ட்ரேட் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நான் எப்படி என்னுடைய பொசிஷன்ஸ் எடுக்கிறேன், எந்த ஏரியாஸ்ல எடுக்கிறேன், இது எல்லாத்தையுமே நம்ம முதல்ல லைவ் மார்க்கெட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு, எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தரா கைட் பண்றேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே வந்துட்டு இன்னும் இந்த ஏரியாஸ்க்கு மேலே ஒரு கிளியரான க்ளோசிங் வைக்க முடியல. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் கீழே ஃபார்ம் ஆயிருந்த ஒரு கேப்பையுமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாகவே ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் போத் டவுன் சைடாக இருக்கட்டும் இல்லை அப் சைடாக இருக்கட்டும் ரெண்டு சைடுக்குமே மொமெண்டம் பாசிபிளாக இருக்குது. பிகாஸ் மார்க்கெட்ஸ் கீழேயும் பேலன்ஸ்டாக இருக்காங்க, மேலேயும் பேலன்ஸ்டாக இருக்காங்க. பட் என்னுடைய கால் எந்த சைடில் இருக்குதுன்னா ஐ எம் ஸ்லைட்லி புல்லிஷ் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் வந்து நல்லாவே ஃபால் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஒரு சின்ன ரெக்கவரி மூவை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பை சைடுக்கான க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னையோட ஹைஸை சொல்லுவேன். ஏன் இன்னையோட ஹைஸ்னா ப்ரீவியஸ்லி இருந்த ஒரு ஆர்டர் பிளாக்கு மேலே இன்னைக்கு ஒரு க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த க்ளோசிங்க்கு மேலே நமக்கு வந்து ஒரு ஹைஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, விச் இஸ் ஆல்சோ இந்த ஏரியாஸோட ஹைஸுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஹைஸ், விச் இஸ் அகெயின் ஒரு லிக்விடிட்டி ஏரியாஸ். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போய் இன்னைக்கு வச்சிருந்த ஹைஸ், அதாவது ஆல்மோஸ்ட் 23,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுறப்ப நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் வந்துட்டு பர்சனலி ஒரு 23,950 or 910 அந்த ரீஜன் வரைக்கும் ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆல்மோஸ்ட் ஒரு 100லேருந்து 150 பாயிண்ட் வரைக்கும் நான் பர்சனலி எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஆனால் நாளைக்கான மார்க்கெட்ல என்னோட ப்ரெடிக்ஷன் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸை கட் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு பை சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ், அதாவது இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸை கட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம்ல நமக்கு எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எஃப்ஐஸ் வந்துட்டு லாங் பொசிஷன்ஸ் இன்க்ரீஸும் ஷார்ட் பொசிஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கம்பேரிட்டிவ்லி லாங் பொசிஷன்ஸ் அதிகமாக இருக்கு, வெரஸ் டிஏஸ் நமக்கு வந்து லாங் பொசிஷன்ஸை குறைச்சிருக்குங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப எஃப்ஐஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு சின்ன அப்சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஐம் நாட் ஷுர் தட். பட் ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்டர். லைக் நீங்கள் நம்ம என்னதான் டேட்டாஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல ஷோ பண்ணாலும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ்ல ஷோ பண்ணாலும் ப்ரைஸ் ஆக்ஷனில் சார்ட்ஸில் நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியணும். அண்ட் அந்த ஏரியாஸ் தான் இந்த ஹைஸா இருக்கும், which is 23,800. ஸோ ஒன்ஸ் 23,800க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு அப்பர் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் டவுன் சைடில் போகிறது பெட்டர். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னோட ப்ரெடிக்ஷன் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி லாஸ்ட் வீடியோஸ்ல என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த ஏரியாஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி இது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா
ஒரு மாதிரி நடந்திருக்கு, நல்லா நடக்கலன்னு சொல்லலாம். என்னன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒரு கேப் அப் ஆனாங்க அண்ட் அந்த கேப் வந்துட்டு இந்த ஏரியாஸ்ல இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஐ மீன் நமக்கு ப்ரீவியஸ்லி போட்டு இந்த ஈக்குவல் ஹைஸுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்க அண்ட் க்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கேப் ஏரியாஸுக்கு வந்து அண்ட் அகெயின் ஒரு அப்பர் சைட் மட்டம் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துட்டு இதோட பிரேக் அவுட்டில் இதோட ஹைஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸஸ் இந்த லோ கீழே வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இந்த கேண்டில் அதாவது ஓப்பனிங் கேண்டிலோட லோ கீழே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அகெயின் இந்த ஏரியாஸ்ல கேப் இருக்கிறப்ப வாட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் மார்க்கெட்ஸ் இந்த கேப்பை தொட்டுட்டு அகெயின் ஒரு அப்பர் சைட் மட்டம் கொடுத்தா பெட்டரா இருக்கும் நான் எதிர்பார்ப்பேன். அண்ட் ஆக்சுவலா எனக்கு அதான் நடந்துச்சு. பட் ஸ்டில் ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் இட். இஃப் இன் கேஸ் நீங்க லாஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதுவுமே லைக் பார்ட் ஆஃப் தி கேம் தான். பட் அகெயின் இந்த ஹைஸை கட் பண்றப்ப நமக்கு வந்துட்டு பை சைடில் போச்சான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஒரு அப்பர் சைட் மட்டம் இருந்துச்சு. பட் நாட் தட் much we expected. ஸோ எக்ஸாக்ட்லி நம்ம வந்துட்டு இந்த ஹைஸ் டு இன்னையோட ஹைஸை கம்பேர் பண்ணோம்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் தான் மூமெண்டம் இருந்துச்சு, விச் இஸ் வெரி வெரி லோ. ஸோ இந்த மூலெல்லாம் பெருசாக ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியாது. ஹானஸ்ட்லி டு பி ஹானஸ்ட் நம்ம வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் நம்ம நேத்திக்கான வீடியோஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும் பேங்க் நிஃப்டியில். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற கேப் ஸ்லைட்லி ஓப்பன் பட் ஸ்டில் இட்ஸ் ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த ஏரியாஸில் ஒரு சின்ன கேப் இருக்குது அண்ட் அந்த கேப்பில் வந்து ஸ்லைட்லி கொஞ்சோண்டு அன்ஃபில்டு ஏரியாஸ் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அன்ஃபில்டு. ஸோ அதனால் இதை நம்ம வந்துட்டு பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை சொல்லுவேன். ஐ மீன் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸில் எதுக்காக இந்த ஏரியாஸ்னால் இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு லிக்விடிட்டிஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வி ஹேவ் அ மார்க்கெட் ஷிஃப்ட் அண்ட் அகைன் உள்ளே போயிட்டு அண்ட் அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு திருப்பி கீழே வந்துருக்கு ரைட்டுங்களா. ஸோ இப்போ சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ல இஃப் இன்கேஸ் இந்த ஏரியாஸை தாண்டி உங்களுக்கு சஸ்டெயின் பண்றப்ப நம்மளுடைய நெக்ஸ்ட் ஏரியாஸ் நெக்ஸ்ட் மெயின் க்ரூஷியல் பாயிண்ட் எதுனா இங்கே இருக்கிற இந்த ஹைஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கிற இந்த ஆர்டர் பிளாக். சப்போஸ் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்ஸ் கிட்ட வந்துட்டு திரும்பலாம் ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணி இது ஒரு பிரேக்கர் பிளாக்கை கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபர்தரா மேலே போகலாம். ஸோ ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நான் வந்து இந்த ஏரியாஸ் சொல்லுவேன் விச் இஸ் 50,300. பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இதை கட் பண்ணாலும் நீங்க ஸ்ட்ரைட்டாவே பை சைடில் போகாம பிகாஸ் இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்ல இருக்கு. ஸோ இங்க டாப் பண்ணிட்டு திரும்பலாம். ஸோ அதனால என்னுடைய பிஓபி என்னன்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்ப இருக்கிற பாயிண்ட் வந்து திருப்பி இங்க வந்து இந்த ஆர்டர் பிளாக்கை பிரேக் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் வச்சு ஃபர்தரா மேல போகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டு பி சிம்பிளி இன்னைக்கான மார்க்கெட்டோட ஹைஸை கட் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் விச் இஸ் ஃபார்ம்ட் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 50,450. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த 50,450 ஏரியாஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆகுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஃபார் பேங்க் நிஃப்டி. அண்ட் அட் த சேம் டைம்ல மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த ஏரியாஸ்ல ஒரு சின்ன அன்ஃபில்டு கேப். ஸோ இந்த ஏரியாஸ்ல கூட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் நான் ஃபோக்கஸ் பண்றது இந்த பை சைடு ஏரியாஸ் தான். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு மேல க்ளோஸ் பண்ணி சஸ்டெயின் பண்றப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் அதாவது இதுக்கு மேல க்ளோஸ் பண்ண முடியாம கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.